வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, பார்லிமெண்ட்டில் அமித்ஷா நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நம்ம தமிழ்நாடு எம்பிங்களை பார்த்து. அவர் கேட்குறாரு, அந்த ஜட்ஜை ராஜினாமா பண்ண சொல்கிறீங்களே, ஒரு தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜை ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன இதுன்னே தெரியலையா? நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டீங்களா? அவர் சொல்கிறார். எப்படின்னா, அந்த வர்மா ஜட்ஜு வீட்டில் கோடிக்கணக்கான பணம் இருந்து எரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். இதுவரை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எந்த ஒரு ஜட்ஜையும் இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் செஞ்சதே இல்லை. இப்போ இந்த வர்மா இதில் இப்போ கோடிக்கணக்கான பணம் வீட்டில் எரிஞ்சதில் உச்சநீதிமன்றமே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து நாங்கள் கவனமாக மெதுவாக ஏன் நடவடிக்கை எடுக்கிறோம்னா, அதாவது ஜட்ஜை பதவி நீக்கம் செஞ்சிடலாம், ஆனால் உலகளவில் அது செய்தியாக வரும்போது இந்தியாவில் இருக்கும் நீதிபதிகள், இந்தியாவில் இருக்கும் ஜுடிஷியரி நீதித்துறை கரப்டு, ஊழல் வாய்ந்ததுங்கிற ஒரு கெட்ட பேர் இந்தியாவுக்கு உலகம் பூரா வந்துடும். அதனால் அவர் மேலேயே நாங்கள் பார்த்து அடி எடுத்து வைக்கிறோம். காங்கிரஸ்காரங்க கையெழுத்து போட்டாங்க. எங்களுக்கும் அவங்க பதவி நீக்கிறதுல உடன்பாடு உண்டு, பதவி நீக்கணும். ஆனால் பார்த்து பண்ணணும். ஒரு பதவி நீக்கம் பண்ணும்போது பல விஷயங்கள் வருது, சட்டப்படி இதுபடி அதை பண்ணணும்னு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேலே பதவி விலகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல. அப்படி நான் சொன்ன வார்த்தைகளே அப்படியே இன்டைரக்டாக சொல்கிறார். நீங்களாம் என்ன ஜென்மம், என்ன படிச்சிருக்கிறீங்களா, என்ன எனக்கே புரியலை அப்படிங்கிற துணியில் சொல்கிறாரு. आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज एक जजमेंट दे तो जज के खिलाफ इंपीचमेंट लेकर आते हैं, अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं मान्यवर। और ये सारे ने तो साइन कर दिया, साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया। उद्धव जी, जजमेंट क्या है? एक पहाड़ी पर मान्यता है कि हाँ सबसे ऊपर दिया जलाया जाए मान्यवर। एक वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इंपीचमेंट लेकर आए हैं देश की जनता उनको। அமித்ஷா எந்திரிச்ச உடனே ஓடிட்டாங்க. கனிமொழி, டிஆர் பாலு 2 பேர் தான் போய் பதவி விலக இது பண்ணணும்னு சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்தாங்க. நின்று பேச வேண்டியதானே அமித்ஷாவை எதிர்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் டிஆர் பாலு எல்லாம் அங்கே அமித்ஷாவை பார்த்தாரு நான் கையெடுத்துக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், இல்லைன்னா ஈடி வீட்டுக்கு வந்துடுமே, அதனால் நல்ல பேர் வாங்கிக்கணும். கனிமொழியெல்லாம் அமித்ஷாவை பார்த்தா அவ்வளோதான், வாயவே திறக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் பேசுகிறது இப்படி பேசுகிறாங்க. அமித்ஷா பேசும்போது ஏன் உட்காந்து பதில் கொடுக்க வேண்டியதானே? ஏன் பதில் கொடுக்க பயப்படுறீங்க? நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்கல்ல. அதுதான் அவர் கேட்குறாருல்ல, தீர்ப்பு கொடுத்தா இது பண்ணுவீங்களான்னு. அதுக்கப்புறம் சிவசேனான்னு ஒரு கட்சி, அந்த சிவசேனா அப்படின்னா ஒரு மகாராஷ்டிராவில் இருக்குது. அவங்க இந்து ஆதரவு கட்சி, அது இந்து ஆதரவு கட்சி. அதில் உத்தம் தாக்கரேங்கிறவர் பால் தாக்கரேங்கிறவர் தான் அந்த சிவசேனாவை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருடைய இறந்ததுக்கப்புறம் உத்தம் தாக்கரேங்கிறவர் அவருடைய பையன்தான் அந்த கட்சிக்கு இப்போ தலைவர். அவங்கெல்லாம் எம்பியாக ஜெயிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, அமித்ஷா, இந்து மதத்தை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அவன் உத்தம் தாக்கரே, உங்களுக்கு அங்கே உத்தவ் தாக்கரே, இந்து மதத்தில் கட்சி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு திருப்பரங்குன்றங்கிற மலையில் ஒரு முருகருக்கு இது எத்தனை தீபம், நீங்கள் போய் அந்த நீதிபதியை பதவி விலகணும்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாரு. ஓடிட்டாங்க எல்லாம். ஸோ இதில் நம்ம இதே கிடையாது. நமக்கு இதில் நீங்கள் மதம் ஜாதி இதெல்லாம் கிடையாது. இதை ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கணும். அதனால் அவர் கேட்ட கேள்விக்கு யாருக்காச்சும் தைரியம் இருக்கா பதில் சொல்ல? இந்த லட்சணத்தில் திமுக எம்பிங்கள்லாம் ஜனாதிபதிக்கு இவர் பதவி விலகணும்னு எழுதுகிறாங்க. ஏன்னா பூரா மெஜாரிட்டி இல்லை, இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்போ காங்கிரஸ்காரங்களே ஏன்டா கையெழுத்து போட்டோன்னு இருக்காங்க. ஏன்னா வட இந்தியாவில் இது இந்துக்கள் பூரா போட மாட்டான், முருகரை கடவுளாக கும்பிட்றாங்க. என்னடா இதை இவ்வளோ பிரச்சனையாக்குறாங்க காங்கிரஸ்காரங்க, நீ காங்கிரஸுக்கும் ஓட்டு விழுகாது. அதனால் இப்போ மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் ஏன்டா இந்த டிஎம்கேக்காரன் இழுத்து விட்டு அதுக்குள்ளே போய் நம்ப மாட்டோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டையும் கெடுக்கிறாங்க இந்த திமுகக்காரன், இந்த டெல்லி அரசியலையும் போய் கெடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு தானே ஓட்டு போடுறோம். ஓட்டு இல்லை, எல்லாம் இந்த சார் வந்தால் சரியாக, எல்லாம் கள்ள ஓட்டு, எல்லாம் போகஸ் ஓட்டு தான். எவனும் உருப்படியாக ஓட்டு போட்டதில்லை. இப்போ உங்களுக்கு முருகரை கும்புற எவனாவது இனி ஓட்டு போடுவானா திமுகவுக்கு? எல்லாம் திருச்செந்தூரில் பாருங்கள்,
லட்சக்கணக்கான கூட்டம் வருது. சபரீசனே குடும்பத்தோடு அங்கே போய் கும்பிட்றாரு. துர்கா ஸ்டாலின் அங்கே போகிறாங்க. இவங்கெல்லாம் அங்கே போய் சாமி கும்பிடும்போது அதே முருகருக்கு இங்கே எழுது பண்ணக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணால் சாமியை கும்பிட்றவன் ஓட்டு போடுவான். அதனால் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதற்காக அமித்ஷா சொல்கிறார், நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு தெரியும், ஓட்டுக்காக இதை பண்ணுறீங்க, மனசாட்சியை நீங்கள் பார்க்குறது இல்லைன்னு கேட்குறாரு. கரெக்டு தானே? வாக்குக்காக இஸ்லாமியர்கள் இதை எதிர்த்தால் உடனே இது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு வங்கியை கணக்கில் வச்சு தான் இவங்க இவ்வளவு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஓட்டு போடுறோமே இல்லை. நான் என் வாழ்நாளில் திமுக உதயசூரியனுக்கு போட்டதில்லை. எங்கள் குடும்பத்தில் இருக்கும் தாய் தந்தை உறவினர்கள் யாருமே நாங்கள் உதயசூரியனுக்கு வாழ்நாளில் போட்டதில்லை. காரணம், உதயசூரியன் மேல் கோபம் இல்லை, அந்த கட்சியின் மேல் உள்ள கோபம். அண்ணாதுரை இருந்தவரை அந்த கட்சியை நாங்கள் நேசித்தோம். 1967 எனக்கு ஓட்டு வயசு இல்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உதயசூரியனுக்கு போட்டாங்க. காரணம் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை. அன்னைக்கு இருந்த நிலைமை, விலைவாசி அதிகமாகிடுச்சு, அரிசி விலையெல்லாம் ஏறிச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓட்டு போட்டுச்சு. பல காரணங்கள் எங்கள் குடும்பமே போட்டாங்க. ஆனால் நான் இதுவரை போட்டதில்லை. ஆனால் அதே குடும்பம் 71க்கு வந்ததுக்கப்புறம், எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம், 72 எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகு இன்று வரை எங்கள் குடும்பம், எங்கள் உறவினர்கள், எங்கள் உறுப்பு யாருமே நாங்கள் போட்டதில்லை. காரணம், 72க்கு அப்புறம் திமுக தடம் மாறியது, கருணாநிதி தடம் மாறினார். எம்ஜிஆர் வந்தவுடன் திமுகவின் இதுவே சரியில்லை, கருணாநிதி தவறான பாதையை கொண்டு போனார். அதனால தான் அவங்களுக்கு வாக்கு ஓட்டே போடல. இப்போ போட்டவன் பூரா செத்தவனை வச்சு போட்டது, இது வச்சு போட்டது, அது வருங்காலத்தில் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இந்த கூத்தடிச்சிட்டு அடுத்தது இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன், அவர் தென் சென்னை எம்பி, அவரெல்லாம் படித்தவங்க, அவர் கவிதையெல்லாம் எழுதுவார். ஒரு பெரிய ஓரளவு இன்டலெக்சுவல் குரூப்பில் வர்றவங்க, படித்தவர்கள், அறிவாளிகள், அந்த மாதிரி கூட்டத்தில் வர்றவங்க. அவருடைய கணவர் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் கணவர்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மனிதர். அதில் காவல்துறையில் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தார். அவங்க எம்பி ஆகிட்டு இப்படி போய் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா, இதில் போய் பார்லிமெண்ட்டில் கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுக்கணுங்கிறாங்க. Sir, the world has rarely seen a great personality like Muthamizhariஞர் Dr. Kalaignar, and I rise here to urge the Union government to honor Dr. Kalaignar with the highest civilian award, Bharat Ratna, sir. பாரத ரத்னா கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? நேதாஜிக்கு என்ன பாரத ரத்னா கொடுக்கல? கேவலம் இல்லை இந்த நாட்டில். நேதாஜியுடன் சேர்ந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி தமிழ்நாட்டிலிருந்து படைகளெல்லாம் அனுப்பி அவருக்கு வலதுகரமாக இருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு இப்போ தான் எடப்பாடி போய் கேட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி தேசபக்தர்களுக்கு கொடுக்கல. சிறையில் செக்கிழுத்த வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இவர்களை விட தியாகம் செய்தவரா கருணாநிதி? அவர் சாதாரண அரசியலில் இருந்தவர் தானே. சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்த எத்தனை பேர் இருக்காங்க? மிகப்பெரிய தியாகம், நேதாஜி விடையே தியாகம் பண்ணிட்டீங்க. அப்படிப்பட்ட இதில் கருணாநிதிக்கு இப்போ இது கொடுக்கணுங்கிறாங்க. கருணாநிதி ஒரு சாதாரண அரசியல் நடத்தினவர். அவர் தாக்குறதுக்காக சொல்லலை, நடந்த உண்மை அதுதான். 1976 சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்ட போது விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி சாதாரண அரசியல்வாதிகளுக்கு, நாட்டுக்காக எந்த தியாகத்தையும் செய்யாதவர்களுக்கு, சுதந்திரம் அடைந்தவுடன் நாட்டு சொத்தையும் மக்கள் சொத்தையும் கொள்ளையடித்தவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னான்னு கேட்கும்போது கொஞ்சமாச்சும் உங்கள் தலைவராக இருக்கலாம். எம்ஜிஆருக்கு கூட ஏன் கொடுத்தாங்கன்னா, எம்ஜிஆர் கொள்ளையே அடிக்கலப்பா, அவர் உயிரிலே நான் இது ஆட்சிக்கு இருந்ததில் நான் சொத்து ஒன்று கூட சம்பாதிக்கலை, நான் என்னுடைய சொத்து பூரா நான் இதில் சம்பாதிச்சது சினிமாவில்னு எழுதினார். ஊமையை வாய் ஊமையாக இருக்கிற காது கேட்காத குழந்தைகளுக்கெல்லாம் சொத்தை எழுதி கொடுத்தாரு. அதனால் கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன ஒரு உயர்ந்த ஒரு இது இருந்தது? அரசியலில் உயர்ந்த பாரம்பரியம் ஏதாவது இருந்ததா? நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் இருந்தால் பாரத ரத்னாலாம் எவ்வளோ பெரிய ஒரு அதையும் போய் கேட்குறாங்க, பாரத ரத்னா கொடுங்க அப்படி. ஆக இந்த இதை திருப்பரங்குன்றம் மீதை நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேரை கெடுப்போம்,
அப்படி யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ பேசுகிறாங்க தெரியுமா? நீதியரசர் சாமிநாதனை எல்லாத்துக்கும் உடந்தை. எங்களை மாதிரி உண்மை பேசினவங்கள நம்மளை திட்டான்னு அரெஸ்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் இது வரும். நான் யாரை திட்டினேன் அதெல்லாம் பின்னாடி வரும். ஒவ்வொருத்தரும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. போனதுக்கப்புறம் நான் மனம் திறப்பேன், எனக்கு என்னுடைய இது பண்ணதுக்கு யாருன்னு எல்லாம் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. நாங்களும் மத்திய அரசாங்கத்தோட கான்டாக்டில் இருக்கோம். அங்கே என்ன நடக்குது எது நடக்குது, எங்களால் முடிந்ததை ஒரு அணில் மாதிரி நாங்கள் எங்களால் முடிந்ததை அங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்களுக்கு நாங்களும் தொந்தரவு கொடுக்கணும்ல, அதை செய்து கொண்டு தான் இருப்போம் கடைசி வரை. அதனால் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எங்களை போன்றவர்கள் சொன்ன சாதாரண வார்த்தைக்காக நம்ம திட்டினோன்னு தெரியக்கூடாது. ஜட்ஜு இது பண்ண ஜட்ஜை திட்டலையே, ஜட்ஜை பற்றி கொடுத்த தீர்ப்பில் தப்பு இருக்குது. நான் இவர் சொன்ன மாதிரி உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறதுன்னு உங்களுக்கு திருவிளையாடல் படத்தில் ஈஸ்வரனாக நடிக்கும் சிவாஜி கணேசன் எழுதிய பாட்டை நக்கீரன் குரல் கொடுப்பார். அதனால தான் சொன்னது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேனா நக்கீரன்பாங்க. ஈசனையே இப்போ சொல்றது தப்புன்னாரு. அதே மாதிரி நாங்கள் நீதிபதிகள் வந்து அந்த தீர்ப்பை கொடுத்தா அதில் தப்பு, சட்டப்படி அதில் தப்பு அப்படிங்கிறது தான். நீங்கள் ஜட்ஜை கேட்குற கேள்வியெல்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த நாடும் இந்த அரசாங்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய மோசமான விஷயம். இன்றைக்கி ஒரு ஜட்ஜை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, செம்மல்னு ஒரு ஜட்ஜு. அது காஞ்சிபுரத்தில் நான் போன ஒரு வழக்கிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். நியாயத்துக்கு எதிராக தர்மத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாரு. நான் ஒடிஞ்சு போயிட்டேன். என்ன இது இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க, எங்கேயா போவோம் நீதிக்கு இப்படி. அப்போவே பேசினேன், அந்த ஜட்ஜ் இப்படி பண்ணார். கொஞ்ச நாள் கழித்து டிஎஸ்பியோட இவங்களுக்கு இருந்த தனிப்பட்ட விரோதத்தை வச்சு டிஎஸ்பியை கைது பண்ணி உள்ள போட்டார். தர்மம் வந்து கடமையை செய்யும்ல, தப்பு செய்யாதவங்களை நீங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா நீங்களே ஜெயிலுக்கு போகிறது உறுதி. தப்பு செய்யாத டிஎஸ்பியை கைது பண்ணார். கடைசி இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டு. இது மாதிரி நீதிபதிகள் வந்து தவறு செய்தால் விமர்சனம் செய்கிறதுல தப்பு இல்லை. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜட்ஜை வந்து ட்ரக் மாஃபியான்னு சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணு, அவருக்கு 1 வாரம் ஜெயிலு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் இது நீக்கிட்டாங்க, ஜெயிலு கொடுக்குறது தப்புன்ட்டாங்க, கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ தான் என்ன சொன்னாங்க, நீதிபதியை தனிப்பட்ட முறையில் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்கள் வந்து இந்த வார்த்தை வந்து பெரிய வார்த்தைங்கிறதுக்காக நீங்கள் 1 வருஷம் 1 வாரம் ஜெயிலுக்கு அனுப்புன தப்பு அப்படின்னு இருக்காங்க. நான் அதைத்தானே சொன்னேன், நான் சொன்னதை தானே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அப்போ அப்படி பண்ணீங்கல்ல. நீதிபதி சாமிநாதன் கூட என்ன பண்ணுறோம்னா, அவர் நியாயத்தை சொல்லியிருக்காரு, யார் தர்மத்தை உட்காந்து அவரை போய் ஜெயிலில் தள்ளணும்னா நீங்கள்லாம் என்ன கேட்டகரி? உங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி தான். எம்ஜிஆர் தீய சக்தின்னு உங்களை ஏன் சொன்னார்? இதனால தான் சொன்னார். எப்போதுமே அநீதிக்குத்தான் துணை போவீர்கள், நியாயத்துக்கு நீங்கள் இன்னொரு துணை நின்றதாக வரலாறு இல்லை. அது 2 வாரிசுகளை தாண்டியும் இன்னும் வந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனை. இந்த திருப்பரங்குன்றதில் இப்போ போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இவங்களை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, தொல்லியல் துறையும் அவங்கள வந்து மாநில அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களை அனுப்பி கனிமொழி சொன்ன மாதிரி சொல்லுங்கள், அது வந்து இதுதான் நில அளவை கல் தான் அப்படின்னு இன்றைக்கி சொல்ல வச்சுருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க, இது நில அளவை கல் தான், கனிமொழி சொன்னதை அப்படியே சொல்லிட்டாங்க. ஏன்னா மாநில அரசாங்க கண்ட்ரோலில் இருக்காங்க அவங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது வந்து இவங்க மத்திய அரசு. இப்போ மதுரை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணணும், ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் ஆஃப் இந்தியாங்கிற மத்திய அரசு நிறுவனத்தை ஒரு அதுவாக சேர்த்து, அவங்கள ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவங்கக்கிட்ட கொடுத்து நீ போய் அதனுடைய சரித்திரத்தை சொல்லுன்னு அனுப்பணும். ஏன்னா ஊரை ஏமாத்துறாங்கல்ல. இந்த ஆர்கியாலஜி சொல்லிட்டாம்பாங்க, யார்கிட்ட இருக்கா? இன்றைக்கி இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட அவங்களுக்கு வேலைக்காரர்கள் மாதிரி தானே இருக்காங்க. சொன்னால கைது பண்ணுறாங்கன்னா போட்டு கைது பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இந்த அவங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது உணர்வு, ஏன்னா இப்படியா அவங்களுக்கு போய் ஆர்டர்லி வேலை பார்க்குறது, அப்படி போய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சர்வே ஆஃப் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை வச்சு அது மயில்கல் தான், இது பண்ணது தான், நில அளவை கல் தான் சொல்ல வைக்கிறாங்க. இன்றைக்கி இதில் வந்து முக்கியமான விஷயம், திருப்பரங்குன்றதில் விஜய் கட்சியிலேருந்து இன்றைக்கி வாயை திறந்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கக்கூடாது, உங்கள் கருத்தை சொல்லணும். விஜய் கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார், நிர்மல்குமார் யாருன்னா ஐடி விங்கு சீஃப். அவர் நேர்மையான, நேருக்கு நேரம் சொல்லிடுவார். முதல்ல பிஜேபியில் தான் இருந்தார்,
அண்ணாமலைக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அண்ணாமலை சில விஷயத்தை செய்ய சொன்னது அவர் முடியாதுன்ட்டு கடைசி போகும்போது என்ன போட்டார், 420 மலைன்னு போட்டு போயிட்டார். அண்ணாமலையை பற்றி கவலைப்படு, ஏமாற்றுக்காரர் அண்ணாமலைன்னு ட்விட்டரில் போட்டார். அண்ணாமலை ஆளுங்க கோச்சு கூட உண்மையை பேசித்தான் ஆகும். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அது இவரை போய் கேளுங்க, நிர்மல்குமார் 420 அண்ணாமலைன்னு போட்டு கட்சி இதை விட்டு வெளியில் வந்தார். அப்புறம் அதிமுகவில் இருந்தார். ஆனால் இவர் போன வேகத்துக்கு அண்ணாமலை அதிமுக ஈடு கொடுக்கலை. அதனால் வெளியில் வந்துட்டு இப்போ இதில் விஜய் இவங்கிற சைடு போயிட்டார். இன்றைக்கி விஜய் சார்பில் அவங்க கட்சி சார்பில் சொல்லியிருக்காரு, நீங்கள் அரசாங்கம் எடுத்து வைத்த வாதமே சரியில்லை, நீங்கள் தவறான திசை திருப்புகிறீர்கள் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் விஜய் வாய் திறந்துட்டாங்களே. தவறான வாதத்தை எடுத்து வைக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம், அரசாங்கத்தை முடிச்சு போச்சு. அப்படி தான் சொல்கிறோம். நீதிமன்றத்து பக்கம் நம்ம நிற்கணும். நீதிமன்றம் நேர்மையாக இருக்கும் வரை, நீதிமன்றம் தப்பு செய்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு உணர்வும் வரணும். இன்றைக்கி இன்றைக்கி இவங்கெல்லாம் நாளைக்கு இருப்பாங்களா, சொல்லவே முடியாது. சார் இது இன்னும் ஒரு 3 நாள் இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் போட போகிறேன்ட்டாங்க. ஸோ 16ஆம் தேதி எல்லாருமே நம்ம பின்னாடி இருக்கிறவங்க, என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய ஃபேன்ஸு, எனக்கு தார்மீக முறையில் சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா கிஷோர் சாமி எனக்கு சொன்னார், நான் உள்ளே இருக்கும்போது கிஷோர் சாமி தான் அந்த விஷயங்கள் எல்லாம் போட்டார். அப்போ கிஷோர் சாமி சொன்னார், நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன் சார், ஆனால் அது எத்தனை பேர் என்கிட்ட அழுதாங்க தெரியுமா, அப்போ தான் உங்களுடைய மரியாதை புரிஞ்சது. காரணம் நம்ம பார்க்குறாங்க, எல்லோருமே நேர்மையை விரும்புகிறாங்க. நேர்மை இல்லாதவனுக்கு ஓட்டு போடுறவங்க கூட நேர்மையான ஆளுங்களை விரும்புகிறாங்க. அதன்படி தான் எனக்காக எத்தனையோ பேர் ப்ரே பண்ணாங்க, அழுதாங்கிறது எல்லாம் பண்ணும்போது நான் நல்ல விஷயத்த சொல்லணும்ல. ஸோ எனக்கு ஆதரிக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உடனே வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வந்தவுடனே உங்கள் கடமை, உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் செத்தவங்க பேர் இருந்தால் உடனே அப்ளை பண்ணி நீக்குங்க. உங்களுடைய பேர் வேறு அட்ரஸில் இருந்தால் அப்ளை பண்ணி நீக்குங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையுமே செக் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்தையுமே வெளிநாடுகளுக்கு போயிட்டால் நீக்கிடுங்க, எல்லா ஓட்டையும் போட்டுருவான் திமுககாரங்க. அதனால் இதெல்லாம் நீக்குவது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அதனால தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அமித்ஷா சொல்கிறாரு, நேர்காலத்திலே இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறார். அதனால் ஒரு நேர்மையானது வருது. 16ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வந்துவிடும். அப்போ எல்லோரும் சரியான முறையில் கண்காணித்து ஒரு நியாயமான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவது நம்முடைய கடமை, அது செய்யணும். அதனால் இவர் திருப்பரங்குன்றம் இதில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இதில் இன்னும் ஒன்று, ஓய்வு பெற்ற நீதிபதி அலி பரந்தாமன் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, அங்கே எங்கே தீபம் ஏற்றணும்னு கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணுங்கிறார். நான் என்ன கேட்குறேன், அலி பரந்தாமன் நல்ல ஜட்ஜு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஒரு விதவை பெண்ணுக்காக ஆஜரானேன். விதவை பெண்ணோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அரசு ஊழியர். அப்போ அவருடைய கணவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் முதல் மனைவி இறந்த உடனே நான் தான் அவருக்கு வாரிசு. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு பென்ஷன், மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு பென்ஷன். கணவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அது விட்டாங்க, அதெல்லாம் கணவருக்கு தான். நாங்கள் அப்போ நான் அவருடைய அந்த இறந்து போன பெண்ணின் மகள் விதவை, வருமானமே இல்லை, அவருக்காக நான் ஆஜரானேன். அலி பரந்தாமன் தான் ஜட்ஜி. அவர்கிட்ட கேட்டேன், சட்டம் இதைத்தான் சொல்லுது, ஆனால் மனசாட்சி வேறு மாதிரி சொல்லுது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, பெண் விதவை பெண் இருந்தால் கொடுக்கலாம்னு அரசு ஆணையம் இருக்குது, இங்கே கணவனுக்கு கொடுக்காதீர்கள். அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டாரு, இந்த விதவை பெண்ணுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த கணவனுக்கு அரசியல்வாதிகள் 2-3 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. நீதிக்காக போய் நின்று அலி பரந்தாமன்ட்ட ஒரே நாளில் விதவை பெண்ணுக்கு இது கொடுங்க, பென்ஷன் கொடுங்கன்னு சொன்னவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள், மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். கோயில் நிர்வாகம் தான் அவங்க கையில் இருக்கையே. HRNC பூரா அது சேகர்பாபு கையில் இருக்க. அவங்க போய் கோயில் நிர்வாகத்துடைய கருத்தை சொல்லுவாங்களா? அவங்க மாற்றி அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீதியைத்தானே சொல்லணும். அதனால தான் அவர் நீதிபதி சாமிநாதன் இது பண்ணுறாரு. அவர் சாமிநாதனை விமர்சிச்சிருக்காரு. அலி பரந்தாமன் தப்பு அது. மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதே இவங்க தானே. மதம்னாலே கடவுள்னாலே எதிர்த்தவர்களாச்சு இவங்க.
ஹரிபரந்தாமன் போன்ற தெய்வ பக்தி இருக்கிறது போன்றவர்கள் இப்படிப்பட்ட நாசிகர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா? இறைவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இறை பக்திக்கு சொல்லுங்கள். எந்த இஸ்லாமியரும் அதை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஹரிபரந்தாமனுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, நேற்று பேசணும், டிஜிபி மாரடைப்புன்னு சொல்லி செக்கிங் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு என்னென்னா, அவருக்கு இருக்க பிடிக்கல. இடி சொல்கிறது நியாயம், ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போடணும், இவங்க வந்துக்கிட்டு எஃப்ஐஆர் போடாதங்கிறாங்க. மனசாட்சிக்கு எதிராக அவரால் இருக்க முடியலை. அவர் சொன்னது, நான் என்னை விடுவிச்சிருங்கன்ட்டு. அப்புறம் கடைசி இவங்க இல்லைன்னாங்க, போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். இதுதான் உண்மை. அப்போவாச்சும் என்னை விடுவிச்சிருங்கப்பா, எனக்கு டிஜிபி பதவியே வேணாம், மனசாட்சி உள்ளோம். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விடுவிச்சிட்டாங்க. இப்போ டிஜிபி பதவிக்கு யாரை போடுறது? 3 பேர் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க, சீனியர் 3 பேரும். மத்திய அரசாங்கத்திலேருந்து பேனல் அனுப்பி இந்த 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடுங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வந்து 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடணும், இவங்க 3 பேர் சீனியர்னாங்க. அந்த சீனியராக இருந்த 3 பேருக்கும் சார்ஜை புதுசாக கொடுத்து இவர்கள் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறத போட மாட்டேன்னு சொல்லி வெங்கட்ராமனை 8வது ஆளாக போட்டுட்டு இப்போ அவர் தான் என்னை விட்டுருங்கன்னு போயிட்டார்ல. அந்த 3 ஐபிஎஸ்ஸில் ஒரு ஐபிஎஸ்ஸுக்கு போடலாமே. அப்படி என்ன வன்மமும் உங்களுக்கு அவங்க மேலே? சீனியருங்கப்பா அவங்கெல்லாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்தோர், சந்தீப் ராத்தோர், அவரெல்லாம் நல்ல மனுஷன். அவர் ஏற்கனவே கமிஷனராக வச்சுருந்தீங்க, அவரையாச்சும் போடுங்க. இல்லைன்னா முதலிடத்தில் இருக்கிறாரே சீமா அகர்வால் அவரை போடுங்க. இல்லை இன்சார்ஜாச்சும் அவரை போடலாமல் மறுபடியும் ஒரு ஜூனியர் ஒருத்தரை போய் இன்சார்ஜுன்னு போட்டிங்கன்னா மனசாட்சிக்கு பயப்பட வேணாமா, கடவுளுக்கு பயப்பட வேணாமா? சீனியருங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? அரசியல்வாதிகள் உங்களுக்கு என்னையா தெரியும்? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மனநிலை எங்களை போன்று உங்களுக்கு தான் தெரியும். தனக்கு பின்னால் வந்து பணியில் சேர்ந்த ஒருத்தரை தனக்கு மேலே பாஸ் மாதிரி போட்டு அவங்க மனசு எவ்வளோ புண்படும். அதை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? இதில் வந்து என்னுடைய பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு இதில் தொடர்பு இல்லை. அவர் பொம்மை மாதிரி இருக்காது. கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளின் கூட்டம் இதை செய்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்சார்ஜாவது சீனியருக்கு போடுங்க, இல்லைன்னா சீனியருங்களை டிஜிபி பதவி கொடுங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டீங்க நாங்கள் போடுறோன்னு, இன்றைக்கி வந்துக்கிட்டு அதையும் கொடுக்காமல் இப்படி அநியாயம் அக்கிரமம் பண்ண வேண்டாம், பாவம், தகுதி உடையவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். வேற யார்கிட்ட போய் கேட்கும்? உங்கள்கிட்ட கேட்குறது செவிடன் காதில் ஊதிய சங்கு தான், வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன், யாராச்சும் ஒரு சீனியர் டிஜிபி பதவிக்கு வந்து தகுதி உள்ள ஒருத்தரை வந்து பதவியில் போடுங்க, இல்லை இன்சார்ஜாச்சும் அவங்கள போடுங்க. கீழே இருக்கிறவங்கள இன்சார்ஜாக போடுறது நல்ல விஷயம் இல்லை, அது மனசாட்சிக்கு எதிரான விஷயம். இப்போ இதுக்குள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற டிஜிபியை போட்டிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் அப்படி தானே, எஃப்ஐஆரே போடுறதில்ல. எவ்வளவோ சொல்லிட்டாங்க, இடி போட மாட்டேங்க. அப்படி உங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய ஒரு ஆளை போடலாமா? அவரும் நல்ல அதிகாரி தான் அந்த, ஆனால் அவரும் பிரச்சனை யார்கிட்ட மாட்டியிருக்காரு? இந்த ஆட்சியில் மாட்டியிருக்காருல்ல. இது ஒரு கேவலமான விஷயம். டிஜிபி இது இப்படி நீண்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிறது. டிஜிபி நியமன விஷயத்தில் இப்போ வெங்கட்ராமன் இது பண்ணிவிட்டு வேறு ஒரு அதிகாரி ஜூனியரை போட்டதற்கு தவறான முடிவுங்கிறத சுட்டி காட்ட விரும்புகிறோம். மனமாற்றத்தில் ராகுல் காந்தி மனசு மாறிட்டதா ஒரு செய்தி வந்தது கூட்டணி விஷயத்தில். அவர் ரொம்ப திமுக தலைமையோடு ரொம்ப ஒட்டி உறவாடுவார். ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இவங்க, காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம், மல்லிகார்ஜுனா கார்கே எல்லாரும் ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டாங்க, திமுகன்னு எத்தனை நாளைக்கு ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் விஜய் வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வராரு. இந்த திமுக 20 சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதில் 8ஓ 10ஓ ஜெயிக்கிறோம், இந்த இடம் 4ஓ என்னமோ ஜெயிச்சோம். இப்படி காங்கிரஸ் செய்து கொண்டே போக வேண்டுமா? விஜய் அதிக சீட்டு கொடுக்குறேங்கிறார். இப்போ எப்படி பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள கூட்டணியை பற்றி, அதாவது காங்கிரஸுக்கு வந்து பாண்டிச்சேரியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தால் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்து விடலாம். ஏன்னா காங்கிரஸ் தனியாக நின்று அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்து தான் அதை உடைச்சாங்க. ஆனால் நீங்கள் விஜய் காங்கிரஸுடன் சேர்ந்தால் நாம் பாண்டிச்சேரியில் இழந்த ஆட்சியை திரும்ப பெறலாம். நம்பர் 1. நம்பர் 2 கேரளாவில் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆனால் காங்கிரஸ் தோத்துருச்சு. விஜயுடன் கூட்டு சேர்ந்தால் கேரளாவிலும் ஜெயித்து விடலாம்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் விஜய் படங்கள் நல்லா ஓடும். ஆனால் கேரளா கதையே வேறு. கேரளாவில் இருக்கிறவங்க பூரா கம்யூனிஸ்ட் மைண்டு உள்ளவங்க.
அவன் சினிமாக்காரங்க வந்தால் ஓட்டு போட்டதா சரித்திரமே இல்லை. முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்தார் கேரளாவில் பிரேம் நசீர். அவர் கடைசி ஒரு வார்டு எலெக்ஷனில் நின்று தோற்று போயிட்டார். அப்போ தான் மக்கள்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா அவர் பெரிய சூப்பர் ஸ்டார், வார்டு எலெக்ஷன். சினிமாவில் அவரை ரசிக்கிறோம், அரசியலில் நாங்கள் அரசியல்வாதிகள், நேர்மையான அரசியல்வாதிகளை தான் ரசிக்கிறோம். சினிமாவோட இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும் சொன்னான். அங்கே கேரளாலெல்லாம் சம்பாதிச்சிங்கன்னா கொண்டு போடுவான். கேரளா இவர் முதலமைச்சராக இருந்தார் உம்மன் சாண்டின்னு. அவர் பதவி முடியும் போது அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தாங்க 18,000 ரூபா தான் இருந்தது. கேரளா அப்படிப்பட்டது, கொண்டு வருவான். பப்ளிக் அடிப்பான், சம்பாதிச்சிங்கன்னா பப்ளிக் அடிப்பான். இந்த வெளிநாட்டில் முதலீடு செய்கிறது லட்சக்கணக்கான கோடி, 1000 கோடி, இது கோடின்னு மந்திரியெல்லாம் வரானே, கேரளாவில் போய் பண்ண சொல்லுங்கள். அங்கே இருப்பது வேறு அரசியல். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் விஜயோட கூட்டணி சேர்ந்தால் கேரளாவிலும் கொஞ்சம் ஓட்டு விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியலை. அதனால் 3 இதுலேயும் நம்ம 3 மாநிலத்திலையும் நமக்கு செல்வாக்கு வந்துடும். ரெண்டாவது, விஜய் அதிக சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்தது அதிக சீட்டு கொடுத்தா ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறேங்கிறார். நான் மெஜாரிட்டி ஜெயித்தாலும் ஆட்சியிலேயே பங்கு கொடுங்க. இன்றைக்கி அவங்களுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி சொல்லிட்டாங்க, விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் ரெடி, அது ஏதோ எங்களுக்கு ஒரு 2 மந்திரி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ரெடி, விஜய் கட்சி. அதனால் காங்கிரஸில் ராகுல் காந்தியை மனதை மாற்றி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் இந்த இதில் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி மாறினா ஏற்கனவே காங்கிரஸுடைய வாக்கு வங்கியும் கழிஞ்சதுன்னா திமுக வீட்டுக்கு போவது உறுதி. அதனால் ராகுல் காந்தி சீக்கிரம் நல்ல முடிவை எடுக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்காவது. நீங்கள் அங்கே போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு கூத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வட இந்தியாவில் போங்க, அங்கே ஓட்டு விழுகுதான்னு பாருங்கள். ராகுல் காந்தி சும்மா ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு உதயநிதி மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கீங்க. ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் இப்படி தானா, ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, உங்கள் அப்பா இப்படியா இருந்தார், பைஜாமா போட்டுக்கிட்டு இருப்பார் ஜம்முன்னு. உங்கள் சித்தப்பா சஞ்சய் காந்தி பைஜாமா போட்டு ஜம்முன்னு இருப்பார். உங்கள் நெஹ்ரு அவரும் அப்படி தான், யாரும் டிஷர்ட்டு போட்டதாக வரலாறே கிடையாது. காங்கிரஸில் இருந்துக்கிட்டு இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் கோடுன்னு இருக்குல்ல, எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் ட்ரெஸ் கோடு உண்டு. ஆஃபீஸுக்கு இதில் தான் வரணும், டிஷர்ட்டை போட்டு போனால் வெளில துரத்திடுவாங்க. கம்பெனிலேயே, சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே ட்ரெஸ் கோட், அது கூட தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணியிலேயாவது நல்ல முடிவை எடுங்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புவோம். அடுத்தது, பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் கட்சிக்கு போய் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. என்ன அழைப்புதல்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், தீர்மானம், நீங்கள் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். விஜய் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஆலோசகர்கள் தப்பாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு ரேஷன் கார்டில் நிறுத்திட்டாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி இதில் ரேஷன் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ஆர் ரங்கசாமி வந்த உடனே 10 கிலோ 20 கிலோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களிலையும் இது ரேஷனும் இயங்குது. அதைத்தான் நான் பதிவு செஞ்சேன். அதே மாதிரி இப்போவும் நான் பதிவு செய்கிறேன். இந்த அதிக ஜாதி வாரி அடிப்படையில் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, கணக்கெடுத்ததுக்கப்புறம் ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு பண்ணணும்பாங்க. நான் என்னை பொறுத்தவரை, நான் ஒரு அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு ஜாதியில் பிறந்தவன் நான். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மனிதனாக பாவம் குறைஞ்ச எண்ணிக்கைக்குள்ள ஜாதியில் பிறந்தவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் அவனுக்கு எல்லாம் வேலையே கிடைக்காதா? அரசாங்க உத்தியோகமே இல்லாமல் போயிடுமா? அது ஏற்றுக்கொள்ளும். இப்போ இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, அந்த இது ஓசி, இந்த மாதிரி விஷயங்களை இப்படி கொடுப்பது தான் சரி. அதில் எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. ஜாதி கணக்கு பொறுத்து பண்ணிட்டீங்கன்னா அதிக எண்ணிக்கை உள்ள ஜாதியில் உள்ளவர்கள் தான் வருவார்கள். அதனால் விஜய்க்கு என்னுடையது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல நீங்கள் ஒரு நடுநிலை மனிதனாக ஒரு முதலமைச்சராக வரணும்னு கனவு கண்டீங்கன்னா, மனசாட்சியுடன் எல்லா மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் உங்கள்கிட்ட வரணும். குறைந்த எண்ணிக்கையில் குறைந்த ஜாதி எண்ணிக்கையில் இருக்கிறவங்களை நம்ம பழி வாங்கக்கூடாது. அவங்களாம் என்ன ஜாதியில் பிறக்கிறது நம்ம கையிலையாக இருக்குது. இறைவன் அவன் ஏன் தண்டிக்கப்படணும்?
என்னை பொறுத்தவரை அரசாங்க உத்தியோகத்துக்கு வருவன் அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிறத விட மனசாட்சி உள்ளவன் நல்லவன் லஞ்சம் வாங்காதவன் இவனுக்கு தான் தகுதி. இல்லைன்னா அரசாங்கமே குட்டிச்சோறாக போயிடும். ஜாதி இதில் வைங்க, உங்கள் ஜாதியில் நல்லவனாக வர வைங்க, மனசாட்சி உள்ளவனாக வர வைங்க, ஊழல் பண்ணாதவனாக வர வைங்க. அதுதான் நல்லது, எந்த பதவியாக இருந்தாலும் சரி. அப்போ தான் நாடு உருப்படும். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், இப்போ வந்து உங்களை கூப்பிட்றது யார்? அன்புமணி குரூப்பில் கூப்பிட்றாங்க. இதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ராமதாஸ் குரூப்புக்கு கோபம் வரும். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் அதை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க, அதில் போய் கலந்துக்காதீங்க. ஜாதிவாரியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல, எங்களை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத விஜய்க்கு ஒரு ஆலோசனையாக கூற விரும்புகிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.